இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நமது ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜூலை மாதம் 1ஆம் பரிசுத்த ஓய்வு நாளின் காலை காணொளி வழிபாட்டிற்காக அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாம் இருக்கும் இடங்களில் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறவிடமாயிருக்கிற அன்பின் பரமபிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான பரிசுத்த நாளின் காலை பொழுதுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களெல்லாம் இப்படி கிருபைக்காக, இப்படி பேரருளுக்காக, இப்படி பாதுகாவலுக்காய் ஆண்டவரே நீர் அருளுகின்ற அனைத்து ஆற்றலுக்காய் நன்றி படைக்கிறோம். இந்த பரிசுத்த நாளின் காலை வழிபாட்டினை நீர் ஆசீர்வதித்தார். காணொளி வழியாய் திருச்சபின் வழிபாட்டில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு இறை மக்களுடைய இல்லங்களையும் நீர் ஆசீர்வதித்தார். ஒவ்வொருவரும் நீர் பாதுகாத்தார். மீட்பர் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு துவக்கமாக நாம் யாவரும் இணைந்து பாடல் புத்தகத்தில் பாமாலை எண் 261 பக்கம் 120 எல்லாருக்கும் மாவுனது. படிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்ட
நற்செய்தி வேத பாடம் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் பிரிவு 19 திருமொழிகள் 11 துவக்கி 27 முடிய படிக்க கேட்போம். மினா நாணய உம்மை. இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இறையாட்சி உடனடியாக தோன்றப்போகிறது என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு மேலும் ஒரு ஊமையை சொன்னார். உயர்குடி மகன் ஒருவன் ஆட்சி உரிமை பெற்று வர தொலைநாட்டிற்கு போக புறப்பட்டார். அப்பொழுது அவர் தம் பணியாளர்கள் 10 பேர் அழைத்து 10 மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர். எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர். இருப்பினும் அவர் ஆட்சி உரிமை பெற்று திரும்பி வந்தார். பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார். முதலாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 10 மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார். அதற்கு அவரிடம், நன்று, நல்ல பணியாளரே, மிக சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கை உரியவராயிருந்தீர். எனவே 10 நகர்களுக்கு அதிகார இரும் என்றார். இரண்டாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 5 மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார். அவர், எனவே நீர் 5 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்று அவரிடம் சொன்னார். வேறொருவர் வந்து, ஐயா, இதோ உமது மினா, ஒரு கைக்குட்டையில் முடித்து வைத்திருக்கிறேன். ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவர், நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார். அதற்கு அவர் அவரிடம், பொல்லாத பணியாளனே, உன் வாய்ச்சொல்லை கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன். நான் கண்டிப்பானவன், வைக்காததை எடுக்கிறவன், விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியும் அல்லவா? அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டிக்கடையில் கொடுத்து வைக்கவில்லை? நான் வந்து அதை வட்டியோடே சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார். பின்பு அருகில் நின்றவர்களிடம் இந்த மினாவை அவனிடமிருந்து எடுத்து 10 மினாக்கள் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஐயா, அவரிடம் 10 மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள். அவரோ, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மேலும் அவர், நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார். வாசிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்ட நற்செய்தி வேத பாடம் வாசித்தாயிற்று. இறைவனுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபநிலையில் இருந்தவாறே கர்த்தருடைய சத்தியத்துக்குள்ளாக கடந்து செல்வோம்.
எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்று முறையிடுமாயிருக்கிற அன்பின் பரமபிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த நாளின் காலை பொழுதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய திருவார்த்தைகள் உயிருள்ளவை, எங்களை ஒவ்வொரு நாளும் உயிரூட்டுகின்ற வார்த்தைகள். அப்படிப்பட்ட வார்த்தைகளாலே நீர் பேசும் அடியார் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்புக்குரிய திருச்சபையின் இறைமக்கள் உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்றைய காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூலை மாதம் 1ஆம் பரிசுத்த நாள் இன்று காலை தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பாடங்கள். 1ஆம் பாடமாக யாத்திரையாகமம் 36ஆம் அதிகாரம் 2 முதல் 7 வார்த்தைகள். 2வது பாடமாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 10 முதல் 20 வசனங்கள். சங்கீதம் 116 12 முதல் 19 வசனங்கள். நற்செய்தி பாடமாக இன்றைக்கு நாம் வாசிக்கின்ற லூக்கா 19ஆம் அதிகாரம் 11 முதல் 27 வசனங்கள். இந்த திருமறை பாடங்களின் அடிப்படையில் நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு வெளிப்படைத்தன்மையும் பொறுப்பாண்மையும் பணித்துவம். வெளிப்படைத்தன்மையும் பொறுப்பாண்மையும் பணித்துவம். ஸ்டிவார்ஷிப், டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. ஸ்டிவார்ஷிப், டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. ஸ்டிவார்ஷிப் என்ற சொல் ஆங்கில சொல்லுக்கு தமிழில் உக்ரானத்துவம் அல்லது உண்மையான பணித்துவம் என்று நாம் மொழிபெயர்க்கலாம். கிரேக்கில் 2 சொற்களை இந்த ஸ்டிவார்ஷிப் என்ற சொல்லுக்கு பயன்படுத்துகிறார்கள். ஒன்று எபிஸ்டேஷியா, 2வது ஐகோனமெஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஐகோனமெஸ் என்று சொன்னால் ஐகோ என்றால் ஹவுஸ், வீடு. நோமோஸ் என்று சொன்னால் ரூல் அல்லது லா. ஹவுஸ் ஹோல்டர், ஒரு இல்லத்தை எப்படி ஆளுவது அல்லது 3 சொற்களின் பொருள் இலக்கத்தை இந்த ஐகோனமெஸ் என்ற வார்த்தைக்கு விளக்குகின்றது டிக்ஷனரியில். முதலாவது, a manager of household or administrative, ஒரு நிர்வாகத்துக்கு அல்லது ஒரு இல்லத்தை எப்படி நிர்வாகிப்பது, மேனேஜ் பண்ணுவது என்பதை பற்றியும். 2வது, a manager of farm or land estate, ஒரு நிலத்தை அல்லது ஒரு ரியல் எஸ்டேட் அல்லது நில கீழாரை எப்படி பயன்படுத்துவது என்பதை சொல்லப்படுகிறது. 3வது பொருளாக இந்த ஐகோனமெஸ் என்ற சொல்லுக்கு முழுமையான பொருள் த அப்போஸ்டல், பிஷப் ஆர் கிறிஸ்டியன் டீச்சர். அப்போஸ்தலர்கள், பேராயர்கள் அல்லது ஆயர்கள், கிறிஸ்துவ ஆசிரியர்கள், இவர்கள் எப்படி உண்மையாக தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை நிர்வகிக்க வேண்டும், பணியில் உண்மையுள்ளவர்களாக பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஐகோனமெஸ் என்ற சொல் விளக்குகின்றது. இந்த ஐகோனமெஸ் என்ற சொல் வார்த்தையிலிருந்து தான் எக்கனாமிக்ஸ், நாம் பொருளாதாரத்தை விளக்குகின்ற எக்கனாமிக்ஸ் என்ற வார்த்தை புறப்பட்டதாக நமக்கு சொல்லப்படுகிறது. ஆக இந்த ஸ்டிவார்ஷிப் என்ற வார்த்தைக்கு ஆங்கில டிக்ஷனரியிலே முழுமையான பொருள் விளக்கத்தை பார்ப்போம் என்று சொன்னால், யூட்டிலைசிங் அண்ட் மேனேஜிங் ஆல் ரிசோர்ஸ் God provides for the glory of God and betterment of His creation. ஆண்டவர் அவருடைய அருட்கொடையாக மனுக்குலத்திற்கு கொடுக்கப்பட்ட அனைத்து நிதிகளையும் அல்லது அனைத்து ரிசோர்ஸையும் எப்படி நாம் பயன்படுத்துகிறோம், அது பொருளை சார்ந்தது மாத்திரமல்ல, கடவுள் கொடுத்த படைப்பனைத்தையும் நாம் எப்படி நிர்வகிக்கின்றோம், பண்படுத்துகிறோம், பாதுகாக்கின்றோம் என்பதை விவரிக்கின்ற வார்த்தையாக ஸ்டிவார்ஷிப் என்ற சொல் விளக்குகின்றது. அது மாத்திரமில்லாமல் 2வது பொருள் விளக்கமாக எவ்ரிதிங் God brings into the believer's life in man at the honor of God. ஒரு விசுவாசியினுடைய வாழ்வில் அல்லது கிறிஸ்தவர்களுடைய தனிமனித வாழ்வில் கடவுள் எல்லாவற்றையும் எதெல்லாம் வழங்குகிறாரோ அதை கடவுளை கனப்படுத்துகின்ற வகையிலே அவைகளை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை விளக்குகிறது. ஆக
ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் படைத்து ஏதேன் தோட்டத்தில் மனிதனை கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஏதேன் தோட்டத்தை மனிதன் பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அது ஏதேன் தோட்டத்து மீதான படைப்பு மீதான அனைத்து அதிகாரத்தையும் கடவுள் மனிதனாகிய ஆதாமுக்கு கொடுக்கின்றார். சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் திருப்பாடல்கள் 24:1வது வசனத்தில் மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை, நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் ஆண்டவருடையவை. இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ரிசோர்ஸ் எல்லாமே கடவுளுக்கு சொந்தம். ஆனால் மனிதர் கடந்த வாரத்திலே கூட நாம் பார்த்தோம், 1ஆம் தேதியில் தேவ தூதர்களை விட சற்றே சிறியவர்களாக மனிதர்களை ஆண்டவர் படைத்தார். ஏனென்று சொன்னால் கடவுள் படைத்த அனைத்து படைப்புலகத்தையும் மனு உலகத்தையும் எல்லாவற்றையும் மனிதனிடம் கொடுத்திருக்கிறார். அதற்கான அதிகாரத்தையும் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். கடவுள் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது ஒன்று, வெளிப்படையான தன்மையும் பொறுப்பாண்மையும் நிறைந்த பணித்துவத்தை, அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரிட்டி. இவையை வழியாக நாம் கடவுளுடைய படைப்பையும் அவர் கொடுத்த அனைத்து ரிசோர்ஸையும் பயன்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். மிக சிறந்த மெத்தடிஸ்ட் மிஷனரி ஆகிய ஜான் வெஸ்லி இப்படியாய் சொல்கிறார், ஸ்டீவர்ஷிப் இஸ் நாட் அபவுட் ரேசிங் மணி, இட்ஸ் அபவுட் ரேசிங் கிறிஸ்டியன்ஸ் ஹூ willingly trust God. உக்ரானத்துவம் என்பது வெறும் பணத்தையோ அல்லது நிதியை திரட்டுவது சேகரிப்பது மாத்திரமல்ல, மாறாக கிறிஸ்தவர்களை யாரெல்லாம் இயேசுவை மனமுகந்து ஏற்று அவரை நம்புகிறார்களோ அவர்களை அதிகரிப்பது தான் உண்மையான உக்ரானத்துவம், ஸ்டீவர்ஷிப் என்பதை ஜான் வெஸ்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நாம் வாசிக்கேற்ற 4 திருமறை பாடங்களும் சிறப்பான பொருள் விளக்கத்தை நமக்கு விளக்கி காட்டுகிறது. 3 பொருள் விளக்கங்கள். ஒன்று, த குட் ஸ்டீவர்ஷிப் இன்வால்வ்ஸ் ரிஸ்க். நல்ல உக்ரானத்துவம் அது ஆபத்தோடு நிறைந்தது. இரண்டாவது, த குட் ஸ்டீவர்ஷிப் இன்வால்வ்ஸ் எக்ஸலன்ஸ். நல்ல உக்ரானத்துவம் சிறப்புகளை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக பழைய ஏற்பாட்டின் பகுதியிலே பார்க்கிறோம். மோசே நிதி ஆண்டவருடைய ஆலயத்திற்கான பொருள் தேவைகளை சொல்லும் பொழுது இறை மக்கள் ஏராளமான பொருள்களை கொண்டு வந்தார்கள். அவைகளை சிறப்பான முறையிலே பயன்படுத்தி மீண்டும் மோசே இறை மக்களுக்கு, பாளையமெங்கும் உள்ள மக்களுக்கு சொல்லுகிறார், இனி ஆண்டவருடைய ஆலயத்திற்கு பொருட்களையோ அல்லது பணங்களையோ காணிக்கையாக கொண்டு வர வேண்டாம், போதுமான அளவிற்கு வந்திருக்கிறது என்று சொல்லி. ஆக த குட் ஸ்டீவர்ஷிப் இன்வால்வ்ஸ் எக்ஸலன்ஸ், சிறப்புகளை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக அமைகிறது. மூன்றாவதாக, குட் ஸ்டீவர்ஷிப் இன்வால்வ்ஸ் ஹார்ட் ஒர்க். இன்றைக்கு நிருப பாடம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியத்தின் பாதையிலே கடினமான பாதைகளின் வழியாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 10 முதல் 20 வரைக்கும் அடங்கியுள்ள பகுதியில் அவருடைய உழைப்பு, கடினமான உழைப்பின் வழியாக கடவுளுக்கு உண்மையான திருப்பணியாற்றிய அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையின் வரலாறை இங்கே விளக்குகிறது. ஆக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நாம் வாசிக்கின்ற நற்செய்தி பாடத்தின் அடிப்படையில் நாம் ஆண்டவருடைய சத்தியத்தை சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது, இயேசுவானவர் லூக்கா 19ஆம் அதிகாரம் 11 முதல் 27 வரைக்கும் அடங்கியுள்ள பகுதியில் 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் அனைவருக்கும் நன்கு அறிந்த ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், இயேசுவானவர் சகேயுவை சந்திக்கின்றார். 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் இயேசு எரிக்கோவுக்கு சென்று அந்நகர் வழியாக போய்க் கொண்டிருந்தார். அங்கே சகே என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். சகேயுவின் கண்ட கடவுள் சகேயுவின் இல்லத்திற்கு சென்று, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகிறார். அங்கே இருந்த மக்கள் அனைவரும் அதை காணுகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக 11ஆவது வசனத்தில் மீனா நாணய ஊமையை பற்றி ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். 11ஆவது வசனம், இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இறையாட்சி உடனடியாக தோன்றப்போகிறது என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு மேலும் ஓர் ஊமையை சொன்னார். இயேசுவானவர் இன்னும்
அந்த எரிகோவின் சகேயுவின் வீட்டிலேயே இருந்து சகேயின் வீட்டிலே பேசிய வார்த்தைகள், சகேயனுடைய த ஜாய்ஃபுல் ரிப்பன்டன்ஸ், மகிழ்ச்சியான மனமாற்றத்தை சீஷர்களும் அவரை பின்பற்றிய மக்கள் கூட்டத்தார் அனைவரும் கேட்டார்கள். ஆனால் இயேசு மீண்டும் மற்றொரு ஊமையை சொல்லுகின்றார். இங்கே லூக்கா நற்செய்தியாளர் 2 மிக மிக முக்கியமான காரியங்களை நமக்கு விளக்க முயலுகின்றார். ஒன்று என்னவென்று சொன்னால், ஆண்டவர் எருசலேமை எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார். இரண்டாவது நோக்கம், ஆண்டவர் இறையரசு உடனடியாக நெருங்கிவிட்டது. 19ஆம் அதிகாரத்துக்கு முன்பாகவே 17ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர் இறையாட்சி வருவதை பற்றி 17ஆம் அதிகாரம் 20 முதல் அவ்வதிகாரம் கடைசி வரைக்கும் உள்ள பகுதியிலே விளக்குகின்றார். இறையாட்சி உடனடியாக வந்துவிட்டது. எனவே இந்த நிகழ்வுகளெல்லாம் 18ஆம் அதிகாரம், அதனைத் தொடர்ந்து 19ஆம் அதிகாரத்தில் சகேயுவினுடைய நிகழ்வுகள் எல்லாம் கண்ட இயேசு கிறிஸ்துவின் சீடர்களும் அவரை பின்பற்றுகின்ற விசுவாசிகளும் இறையரசு உடனடியாக வந்துவிட்டது என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஊமையின் வழியாக, ஒருவேளை இறையரசை உண்மையாக சந்திக்க வேண்டும், கடவுளுடைய உண்மையான பணியாளராய் உக்ரானத்துவக்காரனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அது எளிதிலே இறையரசிலே நம்ம நுழைவதோ இறையரசை நாம் பிரவேசிப்பது அல்ல. மாறாக அநேக பாடுகள், இன்றைக்கு நாம் சொன்னது போல குட் ஸ்டிவர்ஷிப் இன்வால்வ்ஸ் ரிஸ்க். ஆபத்துகளில் முழங்கி ஆபத்துகளோடு கூட இறையரசை நாம் சந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆபத்து என்று சொன்னால் நெருக்கடியான வழி. இயேசுவானவர் இறையரசை பற்றி விளக்கும் பொழுது சொல்லுகிறார், 2 வகையான வழிகள். ஒன்று விசாலமான வழி, மற்றொன்று இறுக்கான வழி. அந்த நெருக்கடியான வழியின் வழியாக யார் பிரவேசிக்கிறார்களோ அவர்கள்தான் இறையரசுக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். ஆக இங்கே சிறப்பான ஊமையை பற்றி சொல்லுகின்றார். 12வது வசனம், உயர் குடிமகன் ஒருவர் ஆட்சியுரிமை பெற்று வர தொலைநாட்டுக்கு போக புறப்பட்டான். அப்பொழுது அவர் தம் பணியாளரிடம் 10 பேரை அழைத்து 10 மீனாக்கள் அவரிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர். எனவே அவர் அரசராக இருப்பதற்கு எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர். இருப்பினும் அவர் ஆட்சியுரிமை பெற்று திரும்பி வந்தார். பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார். முதலாம் பணியாளர், உமது மீனாவைக்க கொண்டு 10 மீனாக்களை சேர்த்துள்ளேன் என்றார். இயேசுவானவர் இந்த ஊமையை எதற்காக சொல்கிறார் என்று சொன்னால், தம்முடைய ஃபாலோவர்ஸ், அவரை பின்பற்றுகிறவர்களும் அவருடைய பேர் சொல்லி அழைத்த சீடர்களும் டு நோ த ரியாலிட்டி ஆஃப் வாட் இட் மீன்ஸ் டு பி தி சைல்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த பொருள் நமக்குள்ளே இருக்க வேண்டும், எத்தகைய உண்மையான குணாதிசயங்கள் நம்மக்கிட்ட இருக்க வேண்டும் என்பதை முதலாவது இந்த ஊமையை சொல்வதின் வழியாக ஆண்டவர் கற்பிக்க விரும்புகின்றார். இரண்டாவது, this parable makes sure his servants stayed faithfully. இந்த ஊமையின் வழியாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற, இயேசு கிறிஸ்துவின் பணியாளர்களாக இருக்க விரும்புகின்ற அனைவருமே நம்பிக்கைக்குரியவர்களாக, ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மையான விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை கற்பிக்க விரும்புகிறார். எய்தர் எஜமானர் உயர்குடிமகன் அருகிலே இருக்கும் பொழுதோ அல்லது தொலைவிலே அந்த கண்காணிப்பா பணியை பார்க்காமல் தொலைவில் இருக்கும் பொழுதோ சரி, உண்மையானவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்பி, இறையரசு இப்படிப்பட்ட தன்மைகளை கொண்டுள்ளவர்களுக்கு தான் இறையரசில் இடம் இருக்கு என்பதை ஆண்டவர் இங்கே விளக்குகின்றார். மூன்றாவதாக, அது மாத்திரமல்ல, கடவுளுடைய பிள்ளையாய் இருப்பதற்கு உண்மையான தன்மையை கொண்டிருக்கவும், உண்மையான நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பது மட்டுமல்ல, எப்பொழுதுமே தன்னுடைய பணியில், இறையரசின் பணியில் எங்கேஜிங் இன் பிஸ்னஸ், எப்பொழுதுமே கடவுள் நமக்கு கொடுத்த பணியில் முழுமையான அர்ப்பணிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த
மீனாக்களின் ஊமை நமக்கு விளக்கி காட்டுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி 10 மீனாக்களை பெற்றவர். ஒரு மீனா என்று சொன்னால் ஒரு சாதாரண மனிதனுடைய 3 மாத கூலி என்று சொல்லலாம், லேபர். ஒரு மனிதன் 3 மாதங்கள் உழைத்து சேமித்தால் ஒரு மீனா. ஆனால் ஒருவரிடத்தில் 10 மீனாக்களை கொடுக்கின்றார், அடுத்தவரிடத்தில் 5 மீனாக்களை கொடுக்கின்றார், மற்ற கடைசி 3வது மனிதரிடத்தில் 1 மீனாவை கொடுக்கின்றார். 10 மீனாக்கள் பெற்றவர் மீண்டும் கடினமாய் உழைத்து எஜமானர் அருகிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதை மறுபடியும் ஈட்டி 10 மீனாக்களை திருப்பி கொடுக்கின்றார். 5 மீனாக்கள் பெற்றவரும் அப்படியே கொடுக்கிறார். ஆனால் 1 மீனாவை பெற்றவர் வேறொருவர் வந்து, ஐயா இதோ உமது மீனா, ஒரு கைக்குட்டையில் முடித்து வைத்திருக்கிறேன், ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அன்றி இப்படி செய்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவர், நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார். அதற்கு அவரிடம், கொள்ளாத பணியாளரே, உன் வாய் சொல்லை கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன். நான் கண்டிப்பானவன், வைக்காததை எடுக்கிறவன், விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியுமல்லவா? அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டிக்கடையில் கொடுத்து வைக்கவில்லை? இந்த 1 மீனா பெற்ற பணியாளரை கடிந்து கொள்ளுகிறார். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இட்ஸ் இன்வால்வ்ஸ் வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த 10 மீனாக்களும் 5 மீனாக்களும் ஒருவரிடத்தில் நம்பிக்கையோடு கொடுத்திருக்கின்றார். இட்ஸ் இன்வால்வ்ஸ் ஒர்க் இன் ஆர்டர் டு மேக் ப்ராஃபிட். அது லாபம் தீட்டுவதற்கான ஒரு பணியை உண்மையாக ஒப்படைக்கின்றார். எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் என்பது இட்ஸ் ஏ ரிஸ்க் பீயிங் ஒர்க். அது ஒரு வேளை லாபம் கொடுக்கலாம், மற்றொரு முறை அது நஷ்டத்தை கூட கொடுக்கலாம். ஆனால் உண்மையாக உழைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம், லாபத்துக்காகவே அல்ல. கொடுத்த பணியை கண்டிப்பாக உண்மையும் உத்தமமாய் செய்ய அழைக்கப்பட்டிருக்கும். அதை தான் இந்த ஊமை விளக்குகிறது. கடவுளுடைய நாமத்தை, இறையரசை நாம் நெருங்கி வந்துவிட்டது, இறையரசு கூடிய கனிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ அதற்கேற்ற வாழ்க்கையை நாம் ஆண்டவருடைய வழிகளிலே வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தம்முடைய உடைமைகள் என்பது கடவுள் கொடுக்கின்ற லார்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி. கடவுள் 24ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல பூ உலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையது. கடவுள் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அவையிலே நாம் நம்பிக்கைக்குரியவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, குட் ஸ்டீவர்ஷிப் இன்வால்வ்ஸ் எக்ஸலன்ஸ். இன்றைக்கு நாம் வாசிக்கின்ற பழைய ஏற்பாடில் பாடும் யாத்திரையாகும் 36ஆம் அதிகாரம் 2 முதல் 7 வரைக்கும் அடங்கியுள்ள பகுதியில், அவ்வாறே மோசே ஒகாலியாவையும் ஆண்டவரிடமிருந்து அறிவு கூர்மை பெற்றவர் உணர்வார்வம் உடையவருமாக கலைஞர் அனைவரையும் வேலையில் ஈடுபடுமாறு அழைத்தார். தூய வேலைக்கென்று இஸ்ரவேல் மக்கள் கொண்டு வந்த காணிக்கைகளை யாவற்றையும் அவர் மோசே முன்னிலிருந்து எடுத்து சென்றார்கள். தொடர்ந்து தன்னார்வ காணிக்கைகள் காலைதோறும் வந்த வண்ணமாய் இருந்தன. தூய வேலைகளில் ஈடுபட்டிருந்த கலைஞர் தங்கள் செய்து கொண்டிருந்த வேலையை விட்டு வந்து மோசையை நோக்கி, மக்கள் கொண்டு வருவது ஆண்டவர் கட்டளையிட்ட வேலைக்கு அதிகமாகவே உள்ளது. அவர்களுடைய பணி திறன், திறனை கண்டு இஸ்ரேல் மக்கள் ஏராளமான காணிக்கைகளை ஆண்டவருடைய ஆலயத்திற்கென்று கொண்டு வந்தார்கள். பணியில் குட் ஸ்டீவர்ஷிப் இன்வால்வ்ஸ் எக்ஸலன்ஸ். உண்மையான சிறப்புகளை வெளிப்படுத்துகின்ற உக்ரானத்துவமாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, இன்றைக்கு நாம் வாசிக்கின்ற பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 10 முதல் 20 வாக்கியங்களில் பவுல் அப்போஸ்தலர் இப்படியாய் சொல்லுகிறார். நான் பட்டினி கிடந்தேன், ஆடையின்றி இருந்தேன், நான் உயர்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். ஏனென்று சொன்னால் என்னை அழைத்த ஆண்டவரின் திருப்பணியை நான் சிறப்புடையவராய் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆக உக்ரானத்துவம் என்பது நமக்கு வெறும் நன்மைகள் வரும்பொழுது மாத்திரமல்ல, என்னை பற்றி நீங்கள் அக்கறை இப்பொழுதாவது மீண்டும் உங்களிடையே எழுந்தது கண்டு ஆண்டவர் அருளால் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் என்னை பற்றி அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது உண்மைதான்.
எனக்கு ஏதோ குறைவாயிருப்பதால் இவ்வாறு சொல்லுகிறேன் என நினைக்க வேண்டாம். ஏனெனில் என் நிலையிலும் மனநிறைவோடு இருக்க கற்றுக்கொண்டேன். எனக்கு வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும். வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவோ குறைவோ எதிலும் எந்த சூழலிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன். எனக்கு வலுவூட்டுகிறேன் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. உண்மையான உக்ரானத்துவம், ஸ்டீவர்ஷிப், ஆண்டவரின் பணியாளர் என்பது இட்ஸ் ஹார்ட் ஒர்க், உழைப்பு, கடினமான பாடுகள், உபத்திரவங்கள், பட்டினி, வறுமை, எல்லா வெறுமை, எல்லாரும் நம்மை உதறி தள்ளுகின்ற சூழல், அந்த நிலையிலும் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய ஆற்றல் எனக்கு உண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எனவே இந்த அருமையான இந்த பரிசுத்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட பணியானாலும், ஆண்டவருடைய திருப்பணியானாலும், நமக்கு கொடுக்கப்பட்ட சின்ன குடும்பமானாலும், மனைவி, கணவன், பிள்ளைகள், பணியாளர்கள், எந்த ஒரு பொறுப்பானாலும் ஆண்டவருடைய பொறுப்பை நம்ம யார் பார்க்கிறார்களோ பார்க்கலையோ, நமக்கு அருகாமையிலே இருக்கிறார்களோ அல்லது தூரத்திலே இருக்கிறார்களோ, கடவுள் நமக்கு எந்த பணியை கொடுத்தாலும் அதை உண்மையும் உத்தமமாய், அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரிட்டி, வெளிப்படையாகவும் உண்மையாகவும் செய்வோம். ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. ஆமென். திருச்சபைக்கான அறிவிப்புகள் செயலாளர்கள் வாசிக்கிறேன். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரால் திருச்சபையார் யாவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். MBBS பயிற்சிக்கான விண்ணப்ப படிவங்கள் வேலூர் CMC மருத்துவமனை லூதியானாவிலிருந்து வரவேற்கப்படுகின்றது. மேற்படி விவரங்களை தெரிந்து கொள்ள நமது ஆயரை அணுகும்படி கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வாரம் காணிக்கை விவரம்: சபை சந்தா 24,150, நன்றி படையல் 500, மொத்தம் 24,650. நன்றி படையல் படைத்தோர் மிஸ்ஸஸ் பாக்கியம்மாள் மாணிக்கம் 500. கரோனா நிதி அளித்தவர்கள் மிஸ்டர் டேனியல் தம்பராஜ் 5000, மிஸ்டர் சுந்தர்ராஜன், மிஸ்ஸஸ் ஜெனிஃபர் ஜோதி மேரி, மிஸ்டர் ஜான் ஜெஃப்ரி, மிஸ்ஸஸ் ஏஞ்சல் மரிட்டா, கேர் ஆஃப் மிஸ்டர் அருளாந்த் ஜெயக்குமார் 5000, டாக்டர் ஏ அன்புகுமார் ஃபேமிலி 2500. இந்த வாரம் பிறந்த நாள் காண்பவர்கள் 4/7/21 திரு ஆதாம் விண்ணரசு, திரு SC பாஸ்கர், செல்வி அனிதா, திருமதி கன்னிமரியாள், திரு ஜெகன், திருமதி S தேவகுமாரி, செல்வி ஷாலு ஆண்ட்ரியா. 5/7/21 செல்வி A தேவகிருபை, திருமதி அன்புமணி, திரு ஜாஷ்வா சந்தோஷ்குமார், செல்வன் சஞ்சய், மாஸ்டர் ரியா மித்ரன், பேபி ரியா அக்ஷிதா, பேபி அரிட் கிரைசி ஜோன்ஸ். 6/7/21 திருமதி எஸ்தர் சுசிலா ராணி, திரு ஆண்ட்ரூ ஜான், திருமதி J விஜயா, திரு M விஸ்வநாதன், செல்வி நந்தினி, திரு கரண் ராஜ், செல்வி ஸ்னேகா மேல். 7/7/21 செல்வி ஈவ்லின் எழிலரசு, திரு V ராஜேந்திரன், திருமதி எஸ்தர் துர்கா, திருமதி ஷீபா, திருமதி ஜெயமணி, செல்வி பிரீதா, செல்வி யமுனா, திரு பெஞ்சமின் பிராங்க்லின், திருமதி R டெய்சி பிரசன்னாள், செல்வி L நிவேதா கிளாடிஸ் ஜெனிஃபர், திரு ஜேடன் சாமுவேல், திருமதி ஏஞ்சலின் மரீட்டா, திரு R அருண்ராஜ், திரு S தாமஸ் பிரபாகரன். 8/7/21 திரு நீதிநேசன், திரு B ஜான்சன், செல்வி தேன்மொழி, செல்வி SP ஆலிஸ், திரு விஜயகுமார் நெஹேமியா, திரு இமானுவேல் அருள்குமார், திரு வினோத்குமார், திருமதி குயினி யமுனா தேவி, திரு A ஆரன் அர்ஜுன், மாஸ்டர் A ஆல்ஃபின் ஜோன்ஸ். 9/7/21 திரு P அலெக்சாண்டர், திருமதி A நவநீதம், திருமதி சரளா தேவி. 10/7/21 திரு S அலெக்ஸ் திருச்செல்வன், திரு நோபல் மகிமைதாஸ், திரு ஜார்ஜ் இன்பசேகரன், திருமதி SN பியூலா சுகீதமணி, திருமதி ஷியாமலா, திரு M மதியழகன், திருமதி கலைச்செல்வி, திரு ராஜதுரை, திருமதி ஜெசி சாண்டாம். இந்த வாரம் திருமண நாள் காண்பவர்கள் 4/7/21 திரு ஜான் சாம்வேல், திருமதி ஜேனட் ஃப்ரீடா சுஜாதா. 5/7/21 திரு சாலமோன் M சத்யநாதன், திருமதி ஆலிஸ் தேவகிருபை. 6/7/21 திரு தாஸ் லிவிங்ஸ்டன், திருமதி பிரிசில்லா அமுதாரசி. 7/7/21 திரு அலெக்சாண்டர், திருமதி அமுனா பிரியதர்சினி.
8/7/21 திரு பிரவீன் டேனியல் சுதர்சன், திருமதி ஜாய்ஸ் ஃப்ளோரா, திரு ஐ ராஜா, திருமதி ஆர் பிரமிளா. 9/7/21 திரு ஜி.ஆர். இளங்கோ, திருமதி அருள்மேரி, திரு டி. ராஜேந்தர், திருமதி பாரதி, திரு டி. ஆல்வா எடிசன், திருமதி ஹெலன் ரெஜினாபாய், திரு எம். ஸ்டாலின், திருமதி எஸ்தரான். 10/7/21 திரு ஆபிரகாம் லிங்கன், திருமதி சரளா, திரு ஜே. ஜேசுதாஸ், திருமதி நீலா, திரு ராஜ்குமார், திருமதி ஜே.பி. சுனிதா. பிறந்த நாள், திருமண நாள் காணும் திருச்சபை மக்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் அரக்கோணம் வடக்கு குருசேகரம் தூய் அந்திரே ஆலயத்தை சேர்ந்த திரு இன்பன், திருமதி வித்யா என்பவரின் மகன் செல்வன் ஐ. ஜேக்கப் என்கிற காந்தரசன் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் அரக்கோணம் வடக்கு குருசேகரம் தூய பெரிய கைனூர் திருச்சபையை சேர்ந்த திரு சுப்பிரமணி, திருமதி ரெஜினா என்பவரின் மகள் செல்வி ஜெனிஃபர் என்கிற கனிமொழி என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது என்பதை திருச்சபையார் தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்கள் இருவரும் திருமணத்தில் ஒன்றாய் இணையப்படக்கூடாதபடி உங்களில் யாருக்காகிலும் ஏதாகிலும் நியாயமான காரணமாகிலும் தடையாகிலும் இருந்தால் அதை எழுத்து மூலம் குருசேகர ஆயருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் அரக்கோணம் வடக்கு குருசேகரம் தூய் அந்திரே ஆலயத்தை சேர்ந்த திரு பன்னீர்செல்வம், திருமதி மரகதம் என்பவரின் மகன் செல்வன் மெர்லின் ஜெபகுமார் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் அரக்கோணம் வடக்கு குருசேகரம் வடமாம்பாக்கம் தூய் அந்திரே ஆலயத்தை சேர்ந்த திரு ஜேக்கப், திருமதி பவுன் என்பவரின் மகள் செல்வி பீபே டார்த்தி மெர்லினா என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது என்பதை திருச்சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்கள் இருவரும் திருமணத்தில் ஒன்றாய் இணையப்படக்கூடாதபடி உங்களில் யாருக்காகிலும் ஏதாகிலும் நியாயமான காரணமாகிலும் தடையாகிலும் இருந்தால் அதை எழுத்து மூலம் குருசேகர ஆயருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற அன்பர்களுக்காக, திருமணத்தில் இணைப்படுகின்ற தம்பதியர்களுக்காக நாம் ஜெபிப்போம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறையிடமாயிருக்கிற அன்பின் பரமபிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த நாளுக்காக இந்த வாரம் முழுவதும் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகிற திருச்சபை நண்பர்களுக்காக, ஆண்டவரே, திருமணத்தில் வாசிக்கப்பட்ட திருமண அறிக்கை பிள்ளைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையின் அனைத்து இறை மக்களுடைய குடும்ப வாழ்வுக்காக, தனிமனித வாழ்வுக்காக நீர் கொடுத்துள்ள பொறுப்புகளுக்காக நன்றி படைக்கின்றோம். கொஞ்சத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தால் அநேக இடங்களில் அதிகாரி ஆக்குவேன் என்று சொல்லி, ஆண்டவரே, உண்மையான பணித்துவத்தை உக்ரானத்துவக்காரராக எங்களை நீர் எதிர்பார்க்கின்றபடியால் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய அரசு ஊழியர்களுக்காக, அவர்கள் ஆற்றுகிற பணிகளுக்காக, இந்த பெருந்தொற்றின் காலங்களிலே ஆண்டவரே, சுகாதார பணியாளர்களுக்காக, தாதியர்களுக்காக, மருத்துவர்களுக்காய், பேராயத்துக்காக, பேராயர் ஐயா அவர்களுக்காக, பேராயர் அலுவலர்களுக்காக, ஆயர் பெருமக்கள், மிஷினரிகள், குருசேகர செயலாளர்கள், பொருளாளர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரும் நீர் பாதுகாத்தலும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, விரோதமாய் செயல்படுகின்ற எல்லா விதமான பிடிகளையும் பிசாசின் சக்திகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் நீக்கி நிர்மூல ஆக்கும்படியாய் மன்றாடுகிறோம். தூய் அந்திரே ஆலயத்தின் இறைமக்கள் அனைவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவருடைய தேவைகளுக்காக ஜெபிக்கின்றோம். கடந்த நாட்களெல்லாம் நீர் கண்மணி போல பாதுகாத்த கடவுள் இந்த புதிய மாதத்தை 4ஆம் நாளை நாங்கள் காணும்படியாய் ஆண்டவரே, அருட்கொடியாய் நீர் கொடுக்கின்ற அனைத்து நல் ஈவுகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் தாமே அரசு வழியான தளர்வுகள், ஆலய வழிபாடுகள் நடைபெற ஆண்டவரே உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கின்றோம். முதியவர்களுக்காக, பெரியவர்களுக்காய், வாலிபர்களுக்காய், சிறு பிள்ளைகளுக்காய், பெண்களுக்காய், மருத்துவமனையிலே சுகவீனத்திலே பலவீனத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய், மரணத்துக்காய் போராடி கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவதனால் சுகத்தை அருளுகின்ற கடவுள் அனைவரையும் சுகத்தோடும் சமாதானத்தோடும் மன நிறைவோடும் வாழத்தக்கதான கிருபைகளை தாரும். ஆண்டவரே, மீண்டுமாய் உம்முடைய தூய கரங்களிலே எங்கள் தூய அந்திரே ஆலயத்தின் அனைத்து குடும்பங்களையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதித்தலும் எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். எல்லாம் வல்ல கடவுள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய கடவுளுடைய அன்பும், தூய ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதம் நீங்காத நேசத்தரும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் இந்த மாதம் முழு
முழுவதும் சிறப்பாக கையிருந்து வழிநடத்துவாராக.